ஹாய் ஆல், வெல்கம் டு ஓம் சாய் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் செயின் ஸ்டிச். இங்கே பாருங்கள், நான் நார்மலாக சூயிங் த்ரெட், அதாவது தைக்கிற நூல் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே சீக்கிரம் கட் ஆகிடும், உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வராது. அதனால் சூயிங் த்ரெட் வச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரெட்டையாக எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ செயின் ஸ்டிச்சுக்கு எப்போவுமே த்ரெட்டு டபுளாக தான் எடுத்துக்கணும். டபுளாக எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். கரெக்டாக ஃபிங்கர் பாருங்கள், இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது இந்த ஆள்காட்டி விரல், அந்த விரலை சுற்றி இப்படி மாட்டி கட்டை விரலை அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கணும். இது டைட்டாக பிடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்போ. இங்கே பாருங்கள், நான் த்ரெட்டில் எடுக்கிறது வந்து ஊசி இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுப்பேன், அப்படி எடுத்து மேலே எடுப்பேன். ஓகே, சுற்றி வச்சு கட்டை விரலை ப்ரெஸ் பண்ணி அந்த த்ரெட்டை நம்ம ஊசியால் நம்ம எடுக்கிறோம். இப்போ கீழே அந்த ப்ராசஸ் தான் போகும். நான் ஜஸ்ட் அதை சுற்றி உள்ளே விட்டு ஹாஃப் ரவுண்டு மட்டும் நீங்கள் சுற்றணும். ஓகேங்களா, சுற்றி எடுக்கணும். நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்டன்ஸாக வச்சு நம்ம குட்டி குட்டியாக வச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நீங்கள் பாருங்கள். இழுக்கிறீங்களா, திரும்ப உள்ளே ப்ரெஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து அவுட்டில் இருக்குது. நான் அந்த நூலை எடுத்து பாருங்கள், நூல் எடுக்கிறேன், எடுத்து உள் பக்கமாக திருப்பி எடுக்கிறேன். அந்த நீடில் மாட்ட இடம் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது. நான் மாட்டிட்டு மெதுவாக லெஃப்ட் சைடு வந்து ஹாஃப் ரவுண்டு மட்டும் சுற்றி எடுக்கிறேன். ஹாஃப் ரவுண்ட் எடுக்கணும், அவ்வளோதான். ட்விஸ்ட் பண்ண வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் வராது. மெதுவாக பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், கீழே நான் எந்த மாதிரி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். கை அந்த த்ரெட்டை கரெக்டாக நான் எப்படி சொன்னனோ அப்படி பிடிச்சிக்கோங்க. நீடில் வருது, ஒரு டைம் நான் சுற்றி விடுறேன், மெதுவாக அந்த நீடிலில் நான் எடுக்கிறேன். உள்ளே விட்டு அந்த த்ரெட்டு வந்து சுற்றுறேன் பாருங்கள். ஸோ ஒரு டைம் ஒரே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்புறம் வெளியில் எடுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றணும், மாட்டிக்கும். அதுக்கப்புறம் மேலே ஹாஃப் ரவுண்டு மட்டும் எடுத்துக்கணும். நீங்கள் லெஃப்ட் சைடு திருப்பி வச்சுருந்தீங்கன்னா ரைட் சைடு வெளியில் திருப்பி எடுத்தால் மாட்டிக்கும். ரைட்னா லெஃப்ட் சைடு. இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறது ரைட் சைடு திருப்பி. எப்போவுமே ஆரம்பிக்கும்போது குட்டியாக ஒன்று அந்த பக்கம் ஒரு குட்டி செயின் மாதிரி போட்டு இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும், பிரிஞ்சு வராது அவ்வளோ சீக்கிரத்தில். பாருங்கள், எடுக்கிறேன்னா எடுத்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்புறேன். லெஃப்ட் சைடு இருக்க அந்த கொக்கி மாட்டிட்டு ரைட் சைடு ஹாஃப் ரவுண்ட் திருப்பிட்டு எடுக்கிறேன். லெஃப்ட் அப்புறம் ரைட் சைடு போகிறப்ப மெதுவாக எடுங்க, பொறுமையாக பண்ணுங்கள். போக போக ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாட் எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் கிளாஸ் பாருங்கள். எல்லாருமே இந்த ஷேப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஷேப்ஸு பெண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்துடும். டிசைன்ஸ் போடுறதுக்கும் அவுட்லைன் போடுறதும் எல்லாத்துக்குமே செயினை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.